ஹாய் எல்லாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் சீரியஸாக போயிட்டது நம்ம வாட் இப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஜாலியான எபிசோட மீட் பண்ணிருக்குன்னு சொன்னோம். அப்படிப்பட்ட ஒரு ஜாலியான வேற லெவலான எபிசோட் தான் பார்த்தீங்கன்னா இந்த வெனஸ்டே வந்துருந்தது. கடைசி 3 வாரமா பார்த்தீங்கன்னா நம்ம டோனி ஸ்டார்க்கை போட்டு பொசு பொசுன்னு கொண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு பிரேக் கொடுக்குறதா பார்த்தீங்கன்னா எபிசோட டோனி ஸ்டார்க்கை பற்றி காட்டாமல் ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட டோனி ஸ்டார்க் வந்து பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன பிரேக் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா கமோரா அசஸ் பண்ணி தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டோனி ஸ்டார்க் இருக்காரு. ஸோ தொடர்ந்து டோனி ஸ்டார்க் கட்டாமல் இந்த எபிசோட பற்றி பிரேக் கொடுத்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன்றும் இந்த எபிசோட் பார்க்கலாம், பார்த்து இந்த வீடியோ பாருங்க ஸ்பாயிலர். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த எபிசோட் எதை பேஸ் பண்ணியிருக்குதுன்னா வாட் இஃப் தார் வந்து ஒன்லி சைல்டாக வளர்ந்தாங்க. அதாவது ஓடின் வந்து நம்ம லோக்கியை பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ்ட் சைல்டாக வளர்க்காம ஃப்ராஸ்ட் கிட்டே லோக்கியை பார்த்தீங்கன்னா விட்டுட்டு நம்ம தாரை மட்டும் ஒன்லி சைல்டாக வளர்த்தா என்ன இருக்கும் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடோட ஃபுல் ஸ்டோரியுமே. ஸோ லோக்கி தான் பார்த்தீங்கன்னா நம்ம தாரோட மொத்த லைஃப்ல ஒரு பிகஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்த்தீங்கன்னா இருக்காரு. தார் 1ல லோக்கி தான் பார்த்தீங்கன்னா கேஸ்கெட் ஆஃப் ஏன்ஷியன்ட் எடுத்துட்டு ஃப்ராஸ்ட் ஜென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ தார் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ்ட் ஜென்ஸோட ஒரு வாரே பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கேஸ்டோட ஆகிட்டு எர்த்துக்கு பார்த்தீங்கன்னா போறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஷீல்டோட என்கவுண்டர் பண்ணுறாரு. திருப்பி பார்த்தீங்கன்னா லோக்கியை டிஃபீட் பண்ணிடுறாரு. ஸோ லோக்கி பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து அவெஞ்சர்ஸோட பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறாரு. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா தார் வந்து அவெஞ்சர்ஸோட சேர்ந்து லோக்கியை பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணுறாரு. ஸோ தாரோட மொத்த லைஃப்லையுமே பார்த்தீங்கன்னா லோக்கி ஒரு மேஜர் பார்ட்டாக பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஸோ அப்படி லோக்கி இல்லாததுனால தார் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னசென்ட்டாக ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான பார்ட்டி தார் நேமுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிக்டிங்காக நியூவாக பார்த்தீங்கன்னா வளர்றாரு. ஸோ அதே மாதிரி இந்த யூனிவர்ஸ் ஆஃப் தாரில் பார்த்தீங்கன்னா தாரால் ஒரு ஹேமரை வந்து ஈஸியாக லிஃப்ட் முடியும். அதாவது தார் 1ல பார்த்தீங்கன்னா தாரோட அப்பா ஓடின் வந்து அந்த ஹேமரில் பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லை கேஷ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சில டைமுக்கு தாரை வந்து அந்த ஹேமரை வந்து லிஃப்ட் பண்ணவே முடியாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங்கில் வந்து தார் 1ல வந்து தார் வந்து ஹேமர் வச்சிருந்தாலும் ஸ்பெல்லை கேஷ் பண்ணதுக்கப்புறம் அவன் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாது. ஸோ இங்கே லோக்கி இல்லாதனால எந்த ஒரு பெரிய ரீசனுமே பார்த்தீங்கன்னா இல்லாததுனால தார் பார்த்தீங்கன்னா ஹேமரை வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ அந்த ஹேமரில் பார்த்தீங்கன்னா டச் ஸ்பெல்ஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஸோ என் கேமில் ஸ்ட்ராங் பேக்கரை பார்த்தீங்கன்னா தேனோஸ் எப்படி எடுத்துருப்பாரு. ஸோ இசி வர்த்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டவுட் இருக்கான். ஸோ ஸ்ட்ராங் பேக்கர்லேயும் பார்த்தீங்கன்னா ஓடின் வந்து எந்த ஒரு ஸ்பெல்ஸும் பார்த்தீங்கன்னா கேஷ் பண்ணியிருப்பாரு. ஸோ ஸ்ட்ராங் பேக்கர் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி வாரில் தான் பார்த்தீங்கன்னா தாரே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ கேப் பார்த்தீங்கன்னா அனதர் ஹேமரை பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாரு. ஸோ கேப் வந்து இந்த ஹேமர் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா வர்த்தியாக இருந்திருக்கலாம். ஸோ எம்சி யூனிவர்ஸில் ஸோ கேப் வந்து அந்த ஹேமரை எடுக்கிறதுக்கு வர்த்தி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ அது கண்டிப்பாக வர்த்தியாக தான் இருக்கணும். ஸோ இந்த எபிசோடுமே பார்த்தீங்கன்னா தார் 1 மாதிரி மெக்சிகோவில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி குட்டி வேனில் பார்த்தீங்கன்னா டாஸ்டியும் சேனும் இருக்காங்க. ஸோ தார் 1ல பார்த்தீங்கன்னா எரிக் செல்விக் அந்த வேனில் இருப்பார், டாக்டர் எரிக் செல்விக். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவர் இல்லை. ஸோ நம்ம ஜெயின் அண்ட் டாசி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் என்ட்ரிக்காக பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம தார் வந்து லாஸ்ட் வேகஸ் என்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ இந்த தார் பார்த்தீங்கன்னா பார்ட்டி தார். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த பார்ட்டின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டி பண்ணிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்குது. ஸோ அப்போ தான் நம்ம வாட்ச் வந்து ஃபுல் ஃபிளாஷ் பேக்கையுமே சொல்கிறாரு எப்படி வந்து தார் வளர்ந்தாருன்னு. நம்ம ஓடின் பார்த்தீங்கன்னா 1000 years ஒன்ஸ் வந்து சோல் ரிப்ளேஜ்னேஷன் ஒரு ஓடின் ஸ்லீப்புக்கு பார்த்தீங்கன்னா போவார். ஸோ ஒரிஜினல் மூவிலே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஃப்ரெக்காவும் லோக்கியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ லோக்கி இல்லாதனால இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெக்காவும் தார்னு பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவர் பேசி முடிச்சு நம்ம ஃப்ரெக்கா பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா வீட்டுக்கு ஒரு சின்ன ஜாலியாக சின்ன பார்ட்டிக்காக பார்த்தீங்கன்னா போகிறாங்க. அப்போ நம்ம பேக வந்து தார்கிட்ட நீ வந்து 9 ரிலம்ஸை பற்றி ஃபுல்லாக படிச்சு வைக்கணும், நல்லா ஸ்டடி பண்ணு, நீ ஸ்டடி பண்ணிட்டு இல்லைன்னு ஹேம்ல ஒன்று பார்த்துட்டே இருப்பான், ஹேம்ல வாட்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக வந்து தார்கிட்ட அலர்ட் பண்ணிட்டு சொல்லிட்டு வந்து போகிறாங்க. நம்ம தார் பார்த்தீங்கன்னா வாரியர்ஸ் இன் சிப்போட பார்த்தீங்கன்னா ஓடின் ட்ரெஷர் ரூமுக்கு பார்த்தீங்கன்னா போகிறாரு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா பின்னாடி ஒரு ஃபேக் இன்ஃபினிட்டி கால் இருக்குது நமக்கு தெரியும். ஸோ ஒரிஜினல் மூவியில் இருக்க மாதிரி தார் ரேங்க்னாக்கில் பார்த்தீங்கன்னா ஹெலா பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஃபேக் இன்ஃபினிட்டி கால் தான் பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ஹேண்ட் இன்ஃபினிட்டி கால் ஹெலா வந்து புக் பண்ணுது. ஸோ அது பியூராக ஒரு ஃபேக்குன்னு நமக்கு தெரியும், ஹெலாவே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் இன்ஃபினிட்டி கார்லெட். ஸோ இது மேபி ஒரிஜினலாக இருக்கலாம், அதில் இருக்க ஸ்டோன்ஸும் பார்த்தீங்கன்னா மேபி ஒரிஜினலாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த எபிசோட எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம விஷன் அல்ட்ரான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கொண்டு வர மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஆஸ்கார்டியன்ஸுமே எந்த சோல்ஜர்ஸுமே பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறது இருக்க மாட்டாங்க. ஸோ நான் பார்ட்டி தான் ஏர்த்தில் பார்ட்டி பண்ணிட்டு இருந்தேன், எல்லாரும் பார்த்தீங்கன்னா அனுப்புறாங்க. ஸோ இங்கே ஒரு டிஃபென்ஸும் இல்லாதனால நம்ம அல்ட்ரான் வந்து இங்கே எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம இந்த எபிசோட லேட்டரில் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அப்படியே எல்லா ஆஸ்கார்டியன்ஸ் அப்புறம் எல்லா யூனிவர்ஸ் வரைக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க ஜாலியாக ஏர்த்தில் வந்து. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம டாஸ்க்கு வந்து ஹாவத்தில் இருக்க மீட் பண்ணிட்டு ஒரு சின்ன டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா போகிறாங்க. நம்ம ஜெயின் ஃபாஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்ம தாரை மீட் பண்ணிட்டு சின்னதாக பார்த்தீங்கன்னா கடலை போட்டுருக்காங்க தாரை ஜெயின் ஃபாஸ்ட்டும். அங்கே நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தார் வந்து கிராண்ட் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. மிலிட்ரி நீ எங்கே அங்கே அப்பாவுக்கு அப்படி தாங்க இருக்குது. அந்த க்ரௌடில் பார்த்தீங்கன்னா நம்ம தாரோட எக்ஸிகியூஷனும் பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஸோ தார் ரேங்க்னாக்கில் அதே எக்ஸிகியூஷன் அதே லுக்கோட பார்த்தீங்கன்னா இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. நம்ம ஸ்கல், நெபுலா, காங், வால்கரி, டிராக்ஸன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டியில் தான் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ கார்டன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி ஃபார்ம் ஆகல. ஸோ நெபுலா பார்த்தீங்கன்னா தேனோஸ் எக்கச்சக்க லூப்ஸை பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளியர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாருமே தனித்தனியாக தான் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஹாவர்ட் டர்க் பார்த்தீங்கன்னா நம்ம டார்ஸோட சின்ன என்கேஜ்மெண்ட் பண்ணுறதா இருக்கும். ஸோ இதெல்லாம் நியாயமா நீங்களே சொல்லுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜேனோட ரூப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயங்கரமாக குடிச்சிட்டு மாட்டே இருக்காங்க.
ஜேன் பார்த்தீங்கன்னா மெரியா ஹில்ல பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தார் பார்த்தீங்கன்னா ரேபிட் இந்த சிங்க் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காரு. ஸோ நல்லா குயிக் ஷார்ட்ஸாக நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் ராக்கெட் ட்ரக்குன்னு தான் பார்த்தீங்கன்னா சிங்கில் படிச்சிருக்காரு. ஸோ தார் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மூவியில் சொல்கிற மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ராக்கெட் ட்ரக்குனா ரேபிட்னு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ஏன் மெரியா ஹில் வந்து நிக்யூரிக்கு பதிலாக வந்துருக்காங்கன்ற வச்சு டவுட் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கான். ஸோ அதே மாதிரி நிக்யூரியை பார்த்தீங்கன்னா நம்ம காங் பார்த்தீங்கன்னா அடிச்சு ஓரம் தெரியும் அன்கான்ஷியஸாக பார்த்தீங்கன்னா ஆக்கியிருப்பாரு. ஸோ அதுக்கு முந்தின நாள் அதான் பார்த்தீங்கன்னா மெரியா ஹில் வந்து நம்ம ஜேனை பார்த்தீங்கன்னா மீட் பண்ண வந்திருக்காங்க. ஸோ ஜேன் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்ல என்ட்ரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே வார்ன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எப்படி வந்து கிளியர் பண்ணுறதுன்ற டவுட்டுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம மெரியா ஹில் ஷீல்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜேனை மீட் பண்ண வந்திருக்காங்க. மெரியா ஹில் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பார்த்தீங்கன்னா நம்ம தேடி அனுப்பணும், இல்லைனா அவங்க அழிக்கிற தவிர நம்ம வேறு வேறு எல்லாரையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேடி பண்ணணும். இந்த காலத்துக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி 2-3 எலி நிமிஷம் வந்து இருந்தாலும் இது பார்த்தீங்கன்னா இப்போ கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. நம்ம ஜேன் பார்த்தீங்கன்னா தடுக்கிறதுக்கான யோசிக்கிறதுக்காக எந்த வழியும் பார்த்தீங்கன்னா சில, ஏன்னா அவங்களுக்கும் தாருக்கும் சின்ன கனெக்ஷன் இருக்கிறதுனால. ஸோ மரியாதை பார்த்தீங்கன்னா வேறு வழி எல்லாமே கைண்ட்லி பார்த்தீங்கன்னா பேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் எண்ட் போஸ்ட் கிரெடிட் சீனில் பார்த்துருப்போம். சரி இதே பேஜ் தான் நிக்யூரி வந்து கேப்டன் மார்வல் கொடுத்தாரு. ஸோ அதே மாதிரி சேம் தான் பார்த்தீங்கன்னா இங்கே மெரியா ஹில் வந்து நிக்யூரி இல்லாததுனால பேஜ் யூஸ் பண்ணி கேப்டன் மார்வல் பார்த்தீங்கன்னா கூப்பிட்றாங்க. இந்த சைன் வந்துட்டு இருந்தாலும் ஒன்றுமே நம்ம தார் பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்டி தான் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ தார் பார்த்தீங்கன்னா மலிஷாவோட பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அலிஷா யாரும் இல்லை, கோல்டன் ஹை பிரின்சஸ் ஆஃப் சால்வரின் தான். கார்டன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி 2லையும் பார்த்தீங்கன்னா அப்பியர் ஆயிருக்காங்க. ஸோ கார்டன்ஸ் ஆஃப் தி வால்யூம் 3ல பார்த்தீங்கன்னா அவங்க தான் வில்லனாக இருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ லோக்கியும் பார்த்தீங்கன்னா அங்கே வராது. ஸோ லோக்கி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அவர் எம்சியூவில் இருக்க க்ரௌண்ட் மாதிரி இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் இருக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஐசாலேயே பார்த்தீங்கன்னா உருவாயிருக்கு. ஸோ நம்ம லோகி பார்த்தீங்கன்னா தாரை பார்த்துட்டு கொஞ்சம் உடச்சி பார்க்குறாங்க 2 பேரும். ஸோ அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா 2 பேருமே பிரதர் ஃப்ரம் அனதர் மதர் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக இருக்குது. லோகி பார்த்தீங்கன்னா மற்ற ஃப்ராஸ்ட் ஜெயின்ஸ் மாதிரியே பார்த்தீங்கன்னா ஹைட்டாக ஐஸாலே உருவாகிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்காது. ஸோ ஒரிஜினல் மூவியில் பார்த்தீங்கன்னா ஓடின் வந்து மேக்ஸ்க்கு யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா லோகி வந்து நார்மல் ஹியூமன்ஸ் மாதிரி வச்சிருப்பாரு. ஸோ இதை பற்றி அப்படி ஒன்றும் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லோகி வந்து ஃப்ராஸ்ட் ஜெயின்டாகவே பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா கேப்டன் மார்வல் அவங்க என்ட்ரியை பற்றி தராங்க. என்ட்ரி பண்ணிட்டு பார்ட்டி உள்ள பூந்து பார்த்தீங்கன்னா தாரை வந்து பார்ட்டியை வந்து ஸ்டாப் பண்ண சொல்றாங்க. ஸோ தார் பார்த்தீங்கன்னா பார்ட்டி கூப்பிட்டு நம்ம கேப்டன் மார்வல் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஓடுறாங்க இருக்கு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேப்டன் மார்வல் செய்யறாங்க. கேப்டன் மார்வல் பார்த்தீங்கன்னா தாரோட ஃபைட்டை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 பேருமே ஃபைட் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஏஜுக்கு பார்த்தீங்கன்னா போகிறாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா தார் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஜாலியாக வளர்ந்ததுனால இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஏஜ் அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கலச்சாரு. ஸோ கேப்டன் மார்வல் மிஷன் போயிருப்பாங்க. இது என்னன்னு தெரியாதா, நான் இப்போ ப்ரெஷைஸான ஒன்று தான் சொல்லிட்டு. ஆனால் தார் பார்த்தீங்கன்னா வெறுப்பேற்றது வேறுனு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்ட்ராய் பண்ணுற டிஸ்மேண்டில் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கீழே தள்ளிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டு கண்டம் விட்டு கண்டம் போகிற மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அப்படி ஃபைட் பண்ணிருக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா டைம் ஜோன்ஸ் வேரி ஆகுது தெரியும். ஸோ ஸ்டோனேஜில் ஃபைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நைட் டைம் வந்து டார்க்காக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அமெரிக்கா இங்கே ஃபைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சன்லைட்டோட ஒரு மிட் டே பார்த்தீங்க மாதிரி தான் இருக்குது. ஸோ டைம் ஜோன்ஸை பார்த்தீங்கன்னா கரெக்டாக மென்ஷன் பண்ணி கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் க்ளவுட்ஸ் எல்லாம் கூட பூந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ அதில் கூட பார்த்தீங்கன்னா கேப்டன் மார்வலோட கலரான இந்த ஆரஞ்சு ஷர்ட் பார்த்தீங்கன்னா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தாரோட கலரான ப்ளூ பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுட்ஸில் பார்த்தீங்கன்னா லைட்டிங் வர மாதிரி பார்த்தீங்கன்னா காமிச்சிருவாங்க. ஸோ இந்த அனிமேஷன் ஒர்க்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே ஒரு கான்டினென்ட் டு கான்டினென்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம தார் பார்த்தீங்கன்னா கடைசியில் அவர் ஹேமர் பார்த்தீங்கன்னா கேப்டன் மார்வல் செஸ்ல பார்த்தீங்கன்னா வச்சிருவாரு. லோக்கியம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் தார் ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா ஹேமர் எடுத்து அவர் செஸ்ல வச்சு தான் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாரு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேப்டன் மார்வல் பயங்கரமாக டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கேப்டன் மார்வல் பார்த்தீங்கன்னா ஷீல்டுக்கு வந்து போறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஷீல்டு கிட்ட கூஸை பற்றி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. கூஸை பற்றி மென்ஷன் பண்ணும்போது டார்சி பார்த்தீங்கன்னா கூஸை பார்த்து எல்லாரும் உங்ககிட்ட தான் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லி பயங்கரமாக சில பல மூவி டாப் கன் மாதிரி நிறைய மூவி ரெஃபரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு பேசிட்டு இருப்பாங்க. சில ஒரிஜினல் மூவியில் பார்த்தீங்கன்னா இருக்காது, இங்கே நியூவாக தான் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ டார்சி பார்த்தீங்கன்னா கேப்டன் மார்வல் சொல்லுவாங்க, நீ கேப்டன் மார்வல் சொன்னோன்னா நீங்கள் ஒரு மேலாக தான் இருப்பீங்க, நான் நினச்சேன் நீங்கள் ஒரு ஃபீமேலாக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே கேப்டன் மார்வல் பார்த்தீங்கன்னா மேல் தான். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபீமேலாக பார்த்தீங்கன்னா மாற்றி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த சின்ன ரெஃபரன்ஸ் கூட இங்கே வச்சது உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம ஜேன் பார்த்தீங்கன்னா ஷீல்டு விட்டு வெளியே வந்துட்டு தாருக்கு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுறாங்க. ஸோ தாரோட ஃபோனை பார்த்தீங்கன்னா லோகி கிட்ட இருக்கு. ஸோ லோகி தான் பார்த்தீங்கன்னா ஃபோன் அட்டன் பண்ணி நீ தான் ஜெயனா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவன் ஃப்ரெண்ட் யாராக இருந்தால் நம்ம டபுள் டேட் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாகவே பார்த்தீங்கன்னா வந்து லோகி பேசிட்டு இருப்பாங்க. ஸோ லோகி ஜாலியாக தான் பேசியிருப்பாங்க. எனக்கு ஜெயன் பார்த்தீங்கன்னா செம்மப்போ வரும் தாரை கான்டாக்ட் பண்ண முடியலன்றதுனால. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஜெயனுக்கு ஒரு வழியே இல்லாமல் அவங்களோட டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி ஹைம்டால பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹைம்டால் பார்த்தீங்கன்னா ஜெயனை வந்து தாரோட அம்மாவை பிரகா கிட்ட பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சிடுவாரு. இங்கே இவ்வளோ விஷயம் போயிட்டு இருக்கு. நம்ம செட்டார் பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி கூட ரொமான்ஸ் பண்ணி தான் இருக்கேன். இதெல்லாம் நியாயமா? அவ்வளோ பிள்ளை இவ்வளோ கூட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக பண்ணி வச்சுருக்காங்க. பொம்பளை சோக்கி கேட்குதா போது பொம்பளை சோக்கி பொம்பளை சோக்கி ஏண்டா ஏண்டா மானம் கிட்ட பல ஜேன் பார்த்தீங்கன்னா தாரோட அம்மா கிட்ட அதாவது பிரகா கிட்ட போய் பார்த்தீங்கன்னா தார் இந்த மாதிரி பார்ட்டி பண்ணிட்டு இருக்கேன் ஃபுல் வேர்ல்டுமே ஆக்சிபை பண்ணி பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்துறாங்க. ஸோ பிரகா பார்த்தீங்கன்னா தாரை மீட் பண்ணுறதுக்காக ஹேம்டால் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா போயிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு நடுவில் தார் பார்த்தீங்கன்னா சிட்னியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்ட்டி பண்ணிட்டு இருப்பார். ஸோ அந்த பார்ட்டிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம எக்கச்சக்க பேரை பார்த்தீங்கன்னா நம்ம நோட் பண்ண முடியும். ஸோ காகு, மேண்டிஸ், கல், அப்புறம் ஃபீமேல் பாட் கார்டன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி 2ல வந்து ஃபீமேல் பாட், அதுக்கப்புறம் ஆஸ்கார்டியன் கார்டு, அதாவது டார்க் வேர்ல்ட்ல வந்து ஒரு ஆஸ்கார்டியன் கார்டு, அதுக்கப்புறம் மீக்கு வாழ்க்கை எக்கச்சக்க பேர் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஃப்ரேம்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. திருப்பி பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் மார்வல் என்ட்ரி பண்ணி தாரோட பார்த்தீங்கன்னா திருப்பி ஃபைட் பண்ண போறாங்க. ஸோ ஸ்னோவில் பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா போறாங்க. கேப்டன் மார்வல் கடைசியாக தாரை பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணுறது நம்ம பிரகா பார்த்தீங்கன்னா உள்ள வந்து தாரை பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, உன்னை படிக்க சொன்னா இங்கே வந்து நீ என்ன பார்ட்டி பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு
உன்னை செக் பண்ணுறதுக்கு நானே வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. ஸோ யாருன்னா அம்மாவை தான் பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது. ஸோ கேப்டன் மார்வல் அதே மாதிரி ஷீல்டுக்கும் பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ பிரகாவை பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களாம் பார்த்தீங்கன்னா பிரகா பார்த்தீங்கன்னா ஹெண்டர் யூஸ் பண்ணி ஸோ இங்கே ஏர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வராங்க. ஸோ அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா தார் வந்து மறுபடியும் அந்த பார்ட்டி உள்ள இடத்துக்கு போயிட்டு யாராச்சும் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் கேட்குறாரு. ஸோ லோக்கி கிட்ட கேட்கும்போது லோக்கி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது எப்பயும் போல பார்த்தீங்கன்னா தார் விட்டு தள்ளி போயிடுறாரு. ஸோ சில பேரோட ஹெல்ப்போட பார்த்தீங்கன்னா தார் வந்து அவர் செஞ்ச எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா திருப்பி எடுத்துட்டு வந்து தராரு. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா லீனிங் டவரா பேச சாஞ்சி தான் இருக்கும். ஸோ தார் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி பண்ணதுனால சில பல கொலாலால் இவர் தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு அதையும் பார்த்தீங்கன்னா நேராக்கி வச்சிடறாரு. ஸோ 7 Wonders ஆஃப் தி வேர்ல்டையும் பார்த்தீங்கன்னா ஒன்று தழிச்சிடறாரு. இதுவும் பார்த்தீங்கன்னா செம்மவே ஃபன்னாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ பிரகா பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுக்கும்போது நம்ம தார் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா என் கிராண்ட் மாஸ்டர் நோட்டீஸ் பண்ண முடியாது. ஸோ கிராண்ட் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷம் பழமையானவங்க ஆகல. ஸோ அவரே நோட் பண்ணுறதான்னு தெரியல. ஸோ அதே மாதிரி நம்ம கிராக்லின்னு பார்த்தீங்கன்னா நோட் பண்ண முடியும். ஸோ காலேஜ் ஆஃப் கிளாஸ் வந்து கிராக்லிங்கும். ஸோ அப்படி பிரகா வந்து இதை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம கேப்டன் மார் பார்த்தீங்கன்னா என்ட்ரி தராங்க. ஸோ என்ட்ரி போட்டு கொடுப்பாங்க தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஐபேடில் தாருக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்ணிட்டு மண்டபம் அந்த கொண்டையை மறந்துட்டு அதேன்ற மாதிரி தார் பார்த்தீங்கன்னா ஹேமரை வந்து எடுக்கும்போது ஹேமர்லேயே பார்த்தீங்கன்னா பார்ட்டி பண்ணதில் எல்லா எவிடன்ஸை பார்த்தீங்கன்னா மாட்டிருக்கோம். ஸோ பிரகா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தார் பார்த்தீங்கன்னா ஐ கேன் எக்ஸ்பிளைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவார். ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு தார் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஜெயனை பார்த்தீங்கன்னா மீட் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது நம்ம ஜெயின் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஆஸ்க் மீ ஆன் டேட் ப்ராப்பர்லி. நம்ம தாரம் பார்த்தீங்கன்னா ஜெயின் வந்து டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கூப்பிடுறாரு. ஸோ வாட்சர் பார்த்தீங்கன்னா எல்லா எபிசோடுமே பார்த்தீங்கன்னா சேட் இல்லைனா ஒரு கம்ப்ளீட் எண்டிங்கோட தான் முடியுது. ஸோ இந்த எபிசோடாவது ஒரு ஹாப்பி எண்டியோட முடியுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்சர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு போர்ட்டல் மாதிரி டைப் யூஸ் பண்ணி நம்ம விஷன் பார்த்தீங்கன்னா விஷன் ஆல்ட்ரான் பார்த்தீங்கன்னா அது ஆர்மியோட பார்த்தீங்கன்னா வராரு. இங்கே விஷன் ஆல்ட்ரானில் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபுளுன்ஸ் ஸ்டோன்ஸுமே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இவர் நம்ம ஆஸ்டார்டுக்கும் போய் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்பலாம். ஸோ இங்கே விஷன் ஆல்ட்ரான் பார்த்தீங்கன்னா விஷனோட அல்ட்ரான் அதாவது ஏஜ் ஆஃப் அல்ட்ரானில் பார்த்தீங்கன்னா நம்ம அல்ட்ரான் வந்து அவரோட ஃபுல் ப்ரோக்ராமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி தான் விஷனுக்குள்ளே வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் வந்து ஃபுல்லாகவே எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா விஷனை வந்து இந்த அல்ட்ரான் வந்து ஸ்டாப் பண்ணி நம்ம விஷனை பார்த்தீங்கன்னா தனியாகவே ஒரு சூப்பர் ஹீரோ கைண்டாக பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் யாரும் ஸ்டார்ட் பண்ணாமல் நம்ம விஷன் அல்ட்ரானா பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஸோ அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அவரே இங்கே தார் மீட் பண்ண வந்தான்னு தெரியல. ஸோ இதுதான் இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோடுக்கும் ஒரு மெயின் லீடாக பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்மளை மட்டும் ஒரு யூனிவர்ஸ் பார்க்கறதுக்கு ஒரு வாரம் வெயிட் பண்ணி வச்சு நம்ம வாட்சர் மட்டும் பார்த்தீங்கன்னா கதையை சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டக்கு எஸ்கேப் ஆகிறாரு. ஸோ மார்வல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு சின்ன ஸ்னீக் லாஸ்ட் வீடியோ ஒரு சின்ன வாட் இஃப் ஸ்னீக் பீக் பற்றி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கில்மாங்கர் கமாரா தேனோஸ் டிச்சாலா ஸ்டார்லாட் பார்ட்டி தார்லாம் பார்த்தீங்கன்னா எஜோ அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிடுவாங்க. ஸோ மேபி இந்த அல்ட்ரானேட்டிவ் ஆர்மியோட தான் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் வந்து இந்த சுப்ரீம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து மல்டிவர்ஸ் பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் பண்ணிப்பாரு. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அல்ட்ரான் மேபி இந்த அல்ட்ரான் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம சுப்ரீம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் தாரம் பார்ட்டி தாரம் மீட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வல் இருந்து அது மட்டும் இல்லாமல் நம்ம சுப்ரீம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் கேப்டன் கார்டர் மீட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம ஹுண்டா யாரில் கூட பார்த்தீங்கன்னா இவங்க அல்ட்ரான் ஆர்மியோட ஃபைட் பண்ணுற மாதிரி தான் வச்சிருந்தாங்க. ஸோ இப்படி எக்கச்சக்க கேள்வி பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ உண்மையிலே நம்ம 23 மார்வல் மூவிஸ் எப்படி நம்ம எங்கேமோட முடிச்சது அதே மாதிரி ஒரு பெரிய எங்களோட தான் முடியும். ஸோ எல்லாரும் ஒன்றா சேர்ந்தா பார்த்தீங்கன்னா எவ்ரி எபிசோட் இஸ் கலெக்டட் மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். ஸோ இந்த வாட்டிஃபோட லீக் லிஸ்ட் வச்சு தெரிஞ்சுது எபிசோட் 7 தான் பார்த்தீங்கன்னா ஜாம்பி எபிசோடாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கில்மாங்கர் ஸ்டோரி எபிசோடும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இது இப்போ ஏன் சேஞ்ச் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ அந்த சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எபிசோட் வந்து கமோரா ஸ்டோரி தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம 20 வருவார். ஸோ தேனத்துக்கு கமோரா பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கேரக்டர்ஸும் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட் ஆல்ட்ரான் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எபிசோட். ஸோ அதே மாதிரி இந்த நெக்ஸ்ட் எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 2 எடுத்துறது கடைசி எபிசோட பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து நம்ம அல்ட்ரானோட ஃபைட் பண்ணி ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ பார்த்தீங்கன்னா கடைசி எபிசோட் பார்த்தீங்கன்னா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ட் ஆஃப் சீசனாக பார்த்தீங்கன்னா இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சீசனுக்கு ஏதாவது லீடு கொடுப்பாங்களா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லை இவங்க எடுத்துகிட்டு போகிறது தான். ஸோ இந்த எபிசோடு எப்படி இருந்தது இந்த பார்ட்டிக்கார் எபிசோடு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்கள் தாட்ஸை பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மார்வல் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சப்ஸ்கிரைப் செய்ய அக்கௌண்ட் ஏறவே மாட்டேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு பெல் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கமரா வர்சஸ் 1 எபிசோட் உங்களுக்கு மீட் பண்ணுறோம்.